ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்துருச்சு. அதனால் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து போட்டுட்ருக்கேன். ரிவிஷன் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்டில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 குரூப் 4ல் கேட்ட யூனிட் 8 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாருங்கள், ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருவனுக்கு சிறந்த அணிகலனாக இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் ஆப்ஷன் பி பணிவும் மின் சொல்லும். நமக்கு சிறந்த அணிகலன் என்ன அப்படின்னா பணிவாக இருக்கணும், நல்ல சொல்ல வந்து சொல்லணும். அதுதான் என்ன சொல்கிறார் அப்படின்னா வள்ளுவர் வந்து அணிகலன்களாக வந்து சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. என்னப்பா இதில் சரியான இணை? ஒண்டி வீரன் யாரோட இதில் வந்து வருவாங்க? பூலித்தேவர் இதில் தானே ஒண்டி வீரன் வருவாங்க. அப்போ ஃபஸ்ட் இணை வந்து தவறு. ரெண்டாவது கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு ரைட்டு. குயிலி யார் வருவாங்கப்பா? குயிலி யார் வருவாங்க? வேலுநாச்சியார் அவர்கள் தான் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி வருவாங்க. அப்போ மூணாவதும் தப்பு. நாலாவது முத்துவடுகநாதர் காளையர்கோவில் போரில் வந்து இறந்திருப்பார். அப்போ இதுவும் ரைட்டு. அப்போ நமக்கு ரைட் என்னன்னா 2, 4 ரைட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? சரியான இணை தான் கேட்குறாங்க. என்ன வரும்? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஓகேவா? ஒரு செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுது அப்படின்னா வள்ளுவர் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஊருணி. சமுதாயத்துக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா சமுதாயம்னா ஒரு ஊருணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒருவனோட செல்வம் சமுதாயத்துக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க? ஊருணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுதாயம் அப்படின்னா ஒரு ஊர். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊருணி. நெக்ஸ்ட் பாருங்கள், இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இழுக்கா இயன்றது இதெல்லாமே நீங்கள் திருக்குறள் படித்தா தான் போட முடியும். சரியாப்பா? நம்ம இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியும். பாருங்கள், இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இழுக்கா என்றது அறம்னா என்ன? அழுக்காறு அவாவெகிலி இன்சொல். அழுக்காறு இருக்கக்கூடாது, அவாவெகிலி, அதுக்கப்புறம் நல்ல சொல். ஓகேவா? இன்னாச்சொல். அழுக்காறு அவாவெகிலி, அவா வெகுளி, அதுக்கப்புறம் இன்னாச்சொல். நெக்ஸ்ட் கூற்று கொடுத்துட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. சாரிப்பா, இது வந்து ஹிஸ்ட்ரி கொஷின். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லாஸ்ட்டாக வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்பீங்க. அதில் இந்த கொஷின் வந்துச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த கொஷினும் பார்க்கலாம். என்ன மேக்ஸிமம் என்ன வருது பாருங்கள், கூற்றும் காரணமும் சரிதான். கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் யூனிட் ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னா இந்த கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வேற்றுமையில் ஒற்றுமை டாபிக்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் யாருப்பா? முத்துலட்சுமி ரெட்டி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இவங்க அவ்வை இல்லம் புற்றுநோய் இல்லம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர் ஈஸியாக போட்டுருவீங்க, முத்துலட்சுமி ரெட்டி. தர்மாம்பாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ப்பா. தர்மாம்பாள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பெரியார்னு சொல்லி பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தர்மாம்பாள் அவர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரியாருக்கு பெண்கள் மாநாட்டில் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. பண்டித ராமாபாய் என்னப்பா பண்ணியிருப்பாரு? தடைகளை மீதி கல்வி கற்று பண்டிதரானவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ராமாபாய். ஓகே. மூவாலூர் ராமாமிர்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் தான் என்ன பண்ணுறாங்க? கல்வி உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இளஞ்செட் சென்னி, இதுவும் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்ப்பா, தெரியாமல் இதில் எடுத்துகிறேன். இளஞ்செட் சென்னி, கோச்சிங்கானன், பெருஞ்சேரல் இரும்பை, பெருநற்கிள்ளி. ஓகேவா? இதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பெருஞ்சேரல் இரும்பொறை. என்ன வரும் அப்படின்னா இது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவங்களோட பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேர் கொடுத்து நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருஞ்சேரல் இரும்பொறை. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தோட சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்கப்பா. 18 கீழ்கணக்கு நூல்களை உள்ளடக்கிய 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. 18 நூல்களை விட என்ன சொல்கிறாங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒழுக்க நெறியை பற்றி சொல்லுதான். அப்போ ரைட்டு. அடுத்தது, அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மை. ஓகேவா? திருக்குறளுக்கு அடுத்தது நாலடியார் வைத்து போற்றப்படுவாங்க தெரியும். நாலடியாருக்கு அடுத்தது என்ன வைத்து போற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாட்டு மற்றும் சமயத்தை கூறுகின்றன. ஓகேவா? இது தப்பு. ஓகேவா? இப்போ என்ன ரைட்டு? ஃபஸ்ட்டும் செகண்டும் ரைட். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஓகேப்பா. இப்போ என்னன்னா ஒரு 5 கொஷின்ஸு ஒரு 6 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.